ஆனால் இன்னும் விசாரிக்க வேண்டிய வழக்கு நிறைய இருக்கிற காரணத்தினால எங்கள் கம்பனில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நம்ம நிறைய வழக்கு போட வேண்டியிருக்கு இன்னும் இல்லையா. அந்த வழக்கு 2வது வழக்குக்கு போங்க. ஆனால் ஒரு மனுஷன் தெரியாதனமாக பேசுனதை இப்படி பின்னி எடுப்பாங்கன்னு யாருன்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு 2 நிமிஷம் பேசிட்டாருன்னா. நடுவர் அவர்களே, எனக்கு பின்ன முடியாது, இங்கேயாவது பின்னுவோமேன்ட்டு, வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சு கைதட்டின 4 பேருக்கு நன்றி. என்னுடைய 2வது வழக்கு, வன்மையாக நடந்து கொள்ள வேண்டிய இடத்தில் மென்மையாகவும், மென்மையாக நடந்து கொள்ள வேண்டிய இடத்தில் வன்மையாகவும் நடந்து கொண்டது குழப்பத்தை விளைவிக்கிறது. இது என்னுடைய 2வது வழக்கு. இப்போ ராமனுடைய மனைவி சீதையை கவர்ந்து கொண்டு போனான். ஜடாயு மூலம் ராமன் அறிந்து கொண்டான். அனுமன் மூலம் சீதையினுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்ட பிறகு ராமன் என்ன பண்ணான்? முதல்ல அனுமனை தூது அனுப்புனான். அதற்கு பிறகு அங்கதனை தூது அனுப்புனான். 2 முறை தூது அனுப்பியாச்சு. ஆனால் ராவணன் சீதையை விடுகிற பாடு இல்லை. அதனால் வேறு வழியே கிடையாது, போர் என்ற முடிவுக்கு வந்தாச்சு. ராவணன் இதுவரை போரில் தோற்றதே கிடையாது, தோல்வியை தழுவியதே கிடையாது, அப்படிப்பட்ட வீரம் மிக்கவன். ஆனால் ராமன் விடுத்த அம்பினால் சொல்லும் அத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான். எல் இமைத்து எழு மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன் அமர் பொறுமேல் வெல்லும் அத்தனை அல்லது தோற்றிலா விரலோன் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். இதுவரை அவன் தோல்வியே தழுவியது கிடையாது. இந்த ராமன் விடுத்த அம்பால சொல்லுகிற பொழுதுக்கு தன்னுடைய மணிமுடியை துறந்து விட்டானாம் ராவணன். அவன் எப்படி காணப்பட்டான் என்று சொன்னால், ஒளிமிக்க சந்திரனை இழந்த இரவு போல, ஒளிமிக்க சூரியனை இழந்த பகல் போல காணப்பட்டானாம். இப்போ ராமன் என்னங்க பண்ணியிருக்கணும் நினச்சி பாருங்க. ஏன்னா ஜடாயு சொன்னான்ல, ராவணன் தான் சீதையை கவர்ந்து கொண்டு போனான்னு. அப்போ ராமன் என்ன குதிச்சான் தெரியுமா? இதை யாரெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த தேவர்களையெல்லாம் நான் அழிச்சிருவேன், தாரகை உதிருமாறும் தனிக்கதிர் பிதிருமாறும் பேரகல் வானம் எங்கும் பிறங்கு எறி பிறக்குமாறும் நீரோடு நிலனும் காலும் நின்றவும் திரிந்த யாவும் வேரோடு விழியுமாறும் விண்ணவர் பறியுமாறும் இக்கணம் ஒன்றில் 7 7 மேல் கீழ் மிக்கன போன்று தோன்றும் உலகங்கள் வீயுமாறும் திக்குடை அண்ட கோள புறத்ததும் தீந்து நீரின் மொக்குளின் உடையுமாறும் கான் அப்படின்னு குதிச்சான். யாரு? ராமன். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ ராவணன் தான் தோற்று போயிட்டான்ல, உடனே ராமன் அவனை கொன்றிருக்கலாம், அப்படி தானே நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த ராவணனை பார்த்து அறிவுரை சொல்கிறான். எப்படி அறிவுரை சொன்னான்? அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அரும் சமம் கடத்தல் மரத்தினால் அரிது என்பது மனத்திடை வலித்தி பரத்தி நின் நெடும் நகர் பதிபுக பாவி இரத்தி யான் நினைக்கிலன் நின் தனிமை கண்டு இறங்கின்னு சொல்கிறான். என்ன சொன்னான் தெரியுமா? தேவர்களுக்கு கூட தெரியும் அறத்தால் அன்றி மரத்தால் நிச்சயமாக போரிலே வெல்ல முடியாது என்பது. அதை நீ மனதிலே பதித்துக்கொள். நீ உன்னுடைய ஊருக்கு உன்னுடைய சுற்றத்தோடு விரைவில் கிளம்பி போ. நீ இறந்திருப்பாய், ஆனால் நான் அதை நினைக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீ தனியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று உன் மீது கருணை கொண்டு இரக்கம் காட்டி நான் அப்படி செய்யவில்லைன்னு சொன்னான். சொன்னதோடு விடலை, கடைசியில் சொன்னா, ஆளையா உமைக்கு அமைந்தன யாவும் மாறுதம் அடைந்த பூளை ஆயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாயென நல்கினன் நாகிளம் கமிகின் வாழை தாவூரு கோசல நாடுடை வள்ளல்னு கம்பர் சொன்னார். ஆள் ஐயா, ஏன்னா ஆழ்கிற ஐயன் யாரு? ராவணன். நீ எல்லாம் ஒரு ஆள் ஐயா. உன்னுடைய படையெல்லாம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பெரும் காற்றிலே சிதறப்பட்ட பூளைப்பு போல் ஆகிவிட்டது. எனவே நீ இன்றைக்கு போய் போருக்கு நாளை வா என்று சொல்லி எந்த இடத்திலே வன்மையாக நடந்து கொண்டிருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவன் வன்மையாக நடந்து கொள்ளவில்லை. அவனுக்கு அறிவுரை சொல்லி மென்மையாக நடந்து கொண்டான் ராமன். ஆனால் அதே சமயத்தில் எங்கே குழப்பம் விளைகிறது தெரியுமா? இது அப்படியே கொஞ்சம் முன்னால் நடந்தது நினைச்சு பாருங்க. சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையில பகை. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி.
ஆனால் ராமனுக்கும் வாலிக்கும் எந்த பகையும் கிடையாது. ராமன் சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். சுக்ரீவன் ராவனை பார்த்து என்ன சொன்னான்? நான் உன்னை சரணடைந்து விட்டேன், என்னை தாங்குவது தர்மம் என்று சொன்னான். ராமனும் வாக்கு கொடுத்தான். வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். என்ன வார்த்தை ராமன் சொல்லலாமா? உனக்கு யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களெல்லாம் எனக்கு பகைவர்கள், தீயவர்களாகவே இருந்தாலும் உனக்கு அவர்கள் உற்றவர்கள் என்று சொன்னால், உறவினர்கள் என்று சொன்னால் அவர்கள் எனக்கும் உறவினர்கள், உன்னுடைய சுற்றம் என்னுடைய சுற்றம். இப்படியெல்லாம் ராமன் பேசிவிட்டு நீ என்னுடைய இன்னுயிர் தலைவன் துணைவன் என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டான். இப்போ போர் நடக்குது. நான் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், தன்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போனவனுக்கே 2 முறை தூது அனுப்பினானே ராமன். அப்படியானால் இங்கே என்ன செய்திருக்க வேண்டும்? வாலிக்கும் ராமனுக்கும் எந்த பகையும் இல்லை. இது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இடையிலே உள்ள பகை. ஆனால் ஒரு தூது கூட அனுப்பவில்லையே. தூது அனுப்பாதது மட்டுமல்ல, அங்கே நீ தனியாக நிற்கிறாய், ஆயுதமின்றி இருக்கிறாய், நாளைக்கு வா என்று சொன்னவன் ஆனால் இங்கே எப்படி நடந்து கொண்டான்? ஒளிந்திருந்தல்லவா அந்த அம்பினை போட்டான். அதனால தான் வாலி ராமனை பார்த்து சொன்னான், இருவர் போர் உற்ற காலை இருவரும் நல் உற்றாரே. ஒருவர் மேல் கருணை தூண்டி ஒருவர் மேல் ஒளிந்து வரிசிலை குழைய வாங்கி வாய் அம்பு மர்மத் எய்தல் தருமமோ பிரிது ஒன்றாமோன்னு கேட்டான். 2 பேர் போர் செய்கிறாங்கன்னா 2 பேர் உனக்கு வேண்டியவங்க தான். அது என்ன ஒருத்தர் மேலே கருணையை காட்டி விட்டு இன்னொருத்தர் மேலே மறைந்திருந்து இப்படி அம்பை போடுவது? இது தகுமா? இது முறையா? இது தர்மம் தானா? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான் எல்லாமே. இப்படி நடந்து கொண்டது சரியா? அதனால தான் வாலியே சொன்னான், வீரம் அன்று விதி அன்று மெய்மையின் வாரம் அன்று நின் மண்ணினுக்கு என் உடல் பாரம் அன்று பகை அன்று பண்பு அழிந்து ஈரம் இன்றி இது என் செய்தவாரோ என்று கேட்டார். நீ செஞ்சது கொஞ்சமாவது நியாயமா? உனக்கு எனக்கு என்ன பகை? ஆனால் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் கருணையே இல்லாமல் இப்படி மறைந்திருந்து கொன்றாயே. அப்போ என்னுடைய 2வது வழக்கு இதுதான். எங்கே வன்மையாக நடந்து கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே மென்மையாக நடந்து கொண்ட ராமன். ஆனால் இவனுக்கும் வாலிக்கும் எந்த பகையும் இல்லாத போதும் அங்கே இவன் வன்மையாக நடந்து கொண்டானே, அது எனக்கு குழப்பத்தை விளைவிக்கிறது. நடுவர் அவர்களே, ரொம்ப தெளிவாக குழப்பம் புரிஞ்சிருச்சுமா. நீதிபதி அவர்களே, ஒரு இடத்துல சரியா இருக்கிறது இன்னொரு இடத்துல சரியா இருக்காது. அறிவொளி மாதிரி இருக்கு. அதே தான் அறிவொளி. அவர் சொல்றாரு பாருங்க. இப்போ இந்த இது இருக்குல்ல, பேட்மிண்டன் இருக்குல்ல, டென்னிஸ் விளையாடுறாங்கல்ல, எதுவும் எனக்கு தெரியாது, எதுவும் சொல்லுங்க. விம்பிள்டன் நடக்குது, இப்போ நடந்தது விம்பிள்டன். விம்பிள்டன்ல கோர்ட்டுக்கு வெளியில பந்து போனா என்னது? அவுட்டு. கிரிக்கெட்ல கோர்ட்டுக்கு வெளியில